நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹாய் குண்டூஸ். ஹாய் கேர்ள்ஸ். என்ன சாப்பிடுற? பிரெட்டுகள், ஜாம்கள். மகா என்ன இருக்கு? இட்லிகள், சட்னிகள். என்ன நீயுமா? ஏன் நாங்களா காமெடி பண்ண கூடாதா? தாராளமா பண்ணலாம். யார் சொன்னது பண்ண கூடாதுன்னு? அந்த காமெடியோட சேர்த்து கொஞ்சம் பூரியும் பண்ணா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஹே, இட்லி எல்லாம் வேண்டாம், ஃப்ரூட்ஸ் கொடு. நீ சாப்பிடு. என்னம்மா காலையிலே காமெடி களை கட்டுது? சும்மாதான்ப்பா, எங்களுக்கும் காமெடி வருதான்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். ஆமா ஆமா, அடிதடி இல்லாம காமெடி வருதான்னு ட்ரை பண்றது நல்ல விஷயம் தானே. அடிதடி பிராக்டிஸ் பண்றதெல்லாம் இந்த வீட்ல ஜனனி மட்டும்தான், அதுவும் உங்களோட மட்டும்தான். ஏய், சும்மா இருக்க மாட்டேன். நான் சொல்லல. ஏய், சைலண்டா இரு. அப்பா என்ன சாப்பிடுறீங்க? இன்னைக்கு டிஃபன் வேணாமா? காஃபி தரட்டுமா? குடுமா. மகா, என்னப்பா? ஒரு சின்ன விஷயம் சொல்லுவேன், கோச்சிக்க கூடாது. என்ன? சாரி மகா, எல்லாரும் சேர்ந்து உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறோம்ல. எனக்கு என்ன கஷ்டம் புரியல. சுபாவுக்கு ரிசப்ஷன் நடக்க போது உனக்கு கஷ்டமா இருக்கும்ல. இதுல எனக்கு என்னப்பா கஷ்டம்? சுபாவுக்கு ரிசப்ஷன்னா எனக்கு சந்தோஷம்தான். அது இல்லம்மா, வர்றவங்க எல்லாரும் அக்கா இருக்கும்போது எதுக்கு தங்கச்சிக்கு இப்படி பண்றீங்கன்னு ஏதாவது கேள்வி கேட்டு உன்னை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு தான். இப்ப எதுக்கு ஓவரா ரியாக்ஷன் கொடுக்குறீங்க? அவளே சும்மா இருக்கா? நீங்களும் ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி ஃபீல் பண்ணி தேவையா இப்போ? ஜனனி ப்ளீஸ் சும்மா இரு. எப்படிதான் இதெல்லாம் கேட்டுட்டு பேசாம இருக்கீங்கன்னு தெரியல. வர வர மொக்க சினிமால வர அப்பா மாதிரி பிஹேவ் பண்ண வேண்டியது. கண்ணாடியை கட்டி கண்ணீரை தொடச்சுதான் உங்களுக்கு எங்க மேல பாசம் இருக்குன்னு காட்டணுமோ? அதுக்கு இல்லம்மா, அன்னைக்கு பொண்ணு பார்க்க வந்தவங்க சுபாவுக்கு கல்யாணம் ஆனது தெரிஞ்சுதானே மகாவை வேணான்னு சொன்னாங்க. ரிசப்ஷனுக்கு வர்றவங்களும் அப்படி ஏதாவது கேட்டு மகாவை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு தான். சரி, அதுக்கு இப்ப என்ன பண்ண போறீங்க? ஒன்றும் பண்ண முடியாதுதான். அட்லீஸ்ட் சுபா ரிசப்ஷனுக்கு முன்னாடி ஒரு பையனை பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிட்டா நல்லா இருக்கும்னு தான். என்ன இன்னொரு பெண் பார்க்கும் படலமா? என்னப்பா அப்படியா? இல்லம்மா, இந்த தடவையாவது ஒரு நல்ல பையனை பார்த்து. அப்பா என்ன நினைச்சு ரொம்ப வருத்தப்படாதீங்க. இல்லம்மா, ரெண்டாவது வந்தவங்களும் இந்த மாதிரி பேசிட்டாங்களா, அதாம கொஞ்சம் சங்கடமா இருக்கு. எப்படியாவது உடனடியாக உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணலாம் தான். நான் கொஞ்சம் பேசலாமா? ஏய், நீ கொஞ்சம் சும்மா தான் ரெண்டி. ஆமா, இப்படி எல்லாரும் உங்க அப்பா சொல்ற பேச்சு கேட்டுட்டு சும்மா இருக்கறனால தான் பிரச்சனை மேல பிரச்சனை வருது. வரவன் போறவன் எல்லாம் மகாவை கஷ்டப்படுத்திட்டு போறான். இப்போ என்னம்மா பண்ணணும் நீ சொல்லு. பெரிய மனுஷன் நீ சொல்லு, நான் கேட்டுக்கிறேன். எதுவும் பண்ணாதீங்க. அவசரப்பட்டு அது பண்றேன் இது பண்றேன்னு எதுவும் பண்ணாம இருங்க, அதுவே போதும். ஒரு சின்ன சொதப்பல் நடந்து போச்சு, அதுல இருந்து வெளியே வரதை விட்டுட்டு சரி பண்றேன்னு இன்னும் சொதப்பாதீங்க. ஃப்ரீயா விடுங்க. ஒழுங்கா பார்த்த மாப்பிளையே இவ்வளவு பிரச்சனை. அவசரமா எவனாவது ஒருத்தனை பார்த்து மகா தலையில கட்டி வச்சு கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் சொதப்பல்ல தெரிஞ்சா காலம் புறா வாழ வேண்டியிருக்கும். இல்லம்மா, ஊர்ல இருக்கவன் பேசதான் செய்வான். நீங்க நல்லது பண்ணாலும் பேசுவான், கெட்டது பண்ணாலும் பேசுவான். அவன் பேசுறாங்கிறதுக்காக உங்க பொண்ணு வாழ்க்கையில ரிஸ்க் எடுக்கணுமா? எனக்கு தெரியும் நீங்க மகாவுக்கு அவசரமா கல்யாணம் பண்ண துடிக்கிறீங்கன்னு. என்னடி சொல்ற? ஆமா மகா, உங்க அப்பாவுக்கு அந்த சந்திர முன்னால தலை நிமிர்ந்து நின்னு காட்டணும். ஏன் பொண்ணு கல்யாணத்தை முடிச்சிட்டேன்னு மாத்தட்டி காட்டணும், அதானே? ஏய், லூசு மாதிரி பேசாத. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க, எல்லாம் சரியாயிடும். ஜனனி, இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசக்கூடாது. நீ ஏன் இப்படி இருக்க? எது சொன்னாலும் சரி சரின்னுட்டு உங்க அப்பா வரிசையா ஆளுங்களை கூட்டிட்டு வருவாரு, போய் நிக்க போறியா ஒவ்வொருத்தர் முன்னாடியும்? அது ஏன் பிரச்சனை? அப்பா என்ன சொன்னாலும் நான் செய்வேன், உனக்கு என்ன பிரச்சனை? ப்ளீஸ் இதுல நீ உள்ள வராத. தேவையில்லாம ஏன் விஷயமா நீ அப்பா கிட்ட பேசாத. நல்லது சொன்னா யார் கேக்குறீங்க? எப்படியோ போங்க. விடுங்கப்பா, அவ ஏதோ கோவத்துல பேசுறா, அவ்வளவுதான் தெரியுமே. நான் காஃபி எடுத்துட்டு வரேன். என்ன மச்சான், ரம்ஜான் இப்படி வந்துருச்சு? என்னடா சனிக்கிழமை வந்துருச்சு மச்சான். இவங்க அவளே பாரு, இந்த வச்ச விநாயகர் சதுர்த்தி தீபாவளியில ஆரம்பிச்சு எல்லா பண்டிகையுமே சனி ஞாயிறுல தானே வருது. என்னடா சின்ன பசங்க மாதிரி லீவு கலையிற? மச்சான் இதெல்லாம் என்னோட கவலை இல்ல, எங்க அப்பாவோட கவலை. மச்சான், ப்ரீகேஜி பசங்கள்ல இருந்து ரிட்டையர்ட் ஆகிற ஆள் வரைக்கும் லீவுனா ஜாலி தான். அதே நேரத்தில் திங்கக்கிழமை காலையில் வேலைக்கு போறதுனாலும் கஷ்டம் தான். மச்சி இரு வந்துடுறேன். டேய் வந்துடுறேன்டா. டேய் வரமாட்டான்டா, அவன் ஆள் வருதுல. என்னடா சொல்ற? ஆமாடா மச்சான், அந்த இந்திராக்கு அவனுக்கு ஒரு ட்ராக் ஓடுதுல. அவங்க அப்பா காலேஜுக்குள்ள பூந்து நம்மள அடிச்சிட்டு போவான், இவன் அவளோட சேர்ந்து கொஞ்சம் கொள்வானா?
விட்றா மச்சான், அடி வாங்கினது நாம, அவ இல்ல. என்னைக்காவது ஒரு நாள் அவளுக்கு இருக்கு. விட்றா மச்சான், பாத்துக்கலாம். ஹாய். என்னங்க சாரி, திடீர்னு ஹாய்னதும் பயந்துட்டேன். கிளாஸ் இல்ல? இல்ல, இந்த ஹார் ஃப்ரீ தான். உங்களுக்கு? மரத்தடியே ஒரு பள்ளிக்கூடம், வாழ்க்கையே ஒரு பெரிய பாடம். வண்டி எல்லாம் எப்படி ஓடுது? திரும்ப வந்து ப்ராப்ளம் இல்லையா? இல்ல. தெரிஞ்ச மெக்கானிக் தான், பக்காவா ஒர்க் பண்ணுவாரு. ஓ, கிளாஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? சுத்த போர். ஒண்ணுமே புரியல. யாரு? அந்த ஓனர் ராஜகோபால் கிளாஸ் சொல்றீங்களா? எப்படி கரெக்டா சொல்லிட்டீங்க? எங்களையும் ஒரு வருஷம் வச்சு கும்மி தான் அனுப்புனாரு. அடிக்கிறது காலேஜ் தான் பேரு, இன்னும் ஸ்கூல் பசங்க மாதிரி ட்ரீட் பண்றானுங்க. சைலன்ஸ் ப்ளீஸ், ஷட் அப், ஸ்டாண்ட் அப் ஆன் தி பெஞ்ச். இன்னும் இது மட்டும் தான் சொல்லல. ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணல, 9 மணிக்கு கிளாஸுக்கு வரல, எக்ஸாம் சரியா எழுதலன்னு டார்ச்சர் பண்றானுங்க. இதுல எல்லாத்துக்கும் ஃபைன் வேற. நீங்க தான் கட்டினீங்களா? ஃபைனா போடுவானுங்க. காலேஜ் முடிக்கிறப்ப அது டொனேஷன் மாதிரி ஆயிரும். இந்த கர்மத்துக்கு தான் மேக்ஸோ பிசிக்ஸோ எடுத்துட்டு ஆர்ட்ஸ் காலேஜ் போலான்னு இருந்தேன். எங்க அப்பா தான் கேட்கவே இல்லை. அப்புறம் வேற ஒண்ணும் இல்ல. பிரேக் தானே? உங்களுக்கு ஒர்க் ஏதாவது இருக்கா? இல்ல, கேண்டீன் போலாம் தான் வந்தேன். வாங்க போலாம். இல்ல, அது என்ன? உங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்க பாத்துட்டு இருக்காங்க. அவங்க ஏதாவது தப்பா எடுத்துக்க போறாங்க. அவங்க கிடக்குறானுங்க. அவங்கெல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் தானே? ஆமா, பெரிய ஃப்ரெண்ட்ஸு. அவங்கள நான் பாத்துக்கிறேன். வாங்க போலாம். இந்திரா, அன்னைக்கே சொல்லணும்னு யோசிச்சேன். என்ன? சாரி. சாரியா? எதுக்கு? இல்ல, அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே காலேஜ் வரும்போது உங்களை அழ வச்சு சாரி. யூஸ்வலா கேர்ள்ஸ் அப்படிலாம் கிண்டல் பண்றது இல்ல, பொதுவா கேர்ள்ஸ்ட்ட வச்சுக்கிறதே இல்ல. அன்னைக்கு கூட நீங்க கொஞ்சம் அடம் பிடிச்சனால தான் எங்களுக்கு கொஞ்சம் ஈகோவா போயிருச்சு. அதான் சாரி. இல்ல, பரவாயில்ல. அன்னைக்கு காலேஜ் ஃபர்ஸ்ட் டே அதுவுமா உங்களை அழ வச்சிட்டேன்ல. அழுதனே என்ன? ஆமாங்க, அழுதுகிட்டே உங்க அப்பா பின்னால போய் நின்னீங்களே, அந்த சீனை ரீவைண்ட் பண்ணாலே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. நானும் தான் எனக்கு கொஞ்சம் ஓவரா சீன் பண்ணிட்டேன்ல. ஆனா உங்க அப்பா செம்ம கேரக்டருங்க. ஹீரோ மாதிரி சென்டிமெண்ட் பஞ்ச் டைலாக்லாம் பேசி கலக்கிட்டாருங்க. அதை விட ஹைலைட்டு, அன்னைக்கு ஈவினிங் என் வீட்டுக்கு வந்து என் அப்பாட்ட பேசி என்னையும் உங்களுக்கு செக்யூரிட்டி ஆக்கிட்டார. செம்ம மேட்டர் இது. அன்னைக்கு உங்க அப்பா வந்து சொன்னனால தான் இன்னைக்கு நீங்க நல்லா இருக்கீங்களா செக் பண்ண வேண்டியதா இருக்கு. இப்படி காவலன் விஜய் மாதிரியே பின்னாலேயே சுத்த வேண்டியதாயிடுச்சு. இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? கேண்டீன் டீ தான். அதை விட என்ன பழி வாங்க வேற நல்ல வழி இல்ல. வாங்க போலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மகா, உனக்கு என்ன பிடிக்கும்? புரியல. இதுல புரியறதுக்கு என்ன இருக்கு? உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு. இந்திரா பிடிக்கும். அது இல்ல மகா, ஜனனிக்கு மீடியால போகணும், சுபாவுக்கு ஃபாரின் போகணும், எனக்கு நல்ல ஆர்கிடெக்ட் ஆகணும். இப்படி தெரியலையே. யோசிச்சு பதில் சொல்ல. ஆமாம்மா, யோசிச்சு சொல்லு. பா, வேலைக்கு போல நீங்க? அத நான் கேட்கணும். நீ காலேஜ் போலியா? இல்லப்பா, லீவு. என்ன லீவு? மழை பெஞ்சு காலேஜ் போற ஒரே தண்ணி, அதான். இதுக்கெல்லாம் லீவ் விடுவாங்க? காலேஜ்க்குள்ள போக வேணாமா? எப்படியோ நீ ஜாலியா இருந்தா சரி. மகா, சொல்லுங்கப்பா. நேத்து ஜனனி பேசுனதை யோசிச்சு பார்த்தம்மா. அத மறக்கலையா நீங்க இன்னும்? விடுங்கப்பா, அவ எப்பவும் இப்படிதான். இல்லம்மா, அவ எப்பவுமே என்னை காயப்படுத்துறது மாதிரி ஏதாவது பேசுவா. ஆனா நேத்து நிஜமாவே ரொம்ப கரெக்டா பேசுனது மாதிரி தான் இருந்துச்சு. என்னப்பா சொல்றீங்க? ஆமாம்மா, யோசிச்சு பார்த்தா அவ சொன்னதும் சரிதான். உனக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னு நான் பாட்டுக்கு ஏதாவது அவசரப்பட்டு சொதப்பனா நீ இல்லாம கஷ்டப்படணும். என்ன விடுங்கப்பா. என்னை பத்தி கவலைப்படுறத இப்பெல்லாம் ஃபுல் டைமா செய்றீங்க போல.
பெத்த அப்பனுக்கு வேற என்னமா வேலை? ஜனனி சொன்னதுதான் நேத்துலேருந்து யோசிச்சுட்டு இருக்கேன். சந்திரன் பையனுக்கு கல்யாணம் நடந்தா என்ன, நடக்காட்டி நமக்கு என்ன? எவ்வளோ டைம் எடுத்தாலும் பார்க்குற மாப்பிளையே கரெக்டாக பார்ப்போம். கரெக்ட்டுப்பா. லேட்டா பண்ணாலும் லேட்டஸ்டா பண்ணும், அதான் முக்கியம். அது மட்டும் இல்லைம்மா, மற்ற பிள்ளைங்களாவது உஷாரு. நீ நான் எது சொன்னாலும் அப்படியே கேட்குற பொண்ணு. உனக்கு ஒரு நல்ல பையனை பார்க்குற பொறுப்பு முழுக்க முழுக்க என்னோடது தானே. அதாம்மா கொஞ்சம் டென்ஷனாக இருக்கேன். அப்படிலாம் ஆகாது. நீங்க ஜனனி சொன்னதை ஓவரா யோசிச்சிட்டீங்க போல. அவள் கோவமாக பேசினாலும் பல நேரங்களில் கரெக்டாக பேசுவா. அவளுக்கு நான் ஒருத்தன் தான் எதிரி. உங்களுக்கு அவள் என்னைக்குமே நல்லது தான் யோசிப்பான். அப்பா, அவ உங்களை இவ்ளோ அடிக்கிறா, உங்களுக்கு கோவமே வரலையா? சேச்சே, அவள் ஏன் புள்ளம்மா. அவள் என்னதான் அடித்தாலும் சூப்பராக அடிச்சான்னு தான் சொல்லுவேன். போதும் போதும். பொறுமையா மாப்பிள்ள பார்ப்போம். நல்லா விசாரிச்சு நீ பேசி உனக்கு பிடிச்சதுக்கு அப்புறம் தான் உனக்கு கல்யாணம் பண்றதா இருக்கு. நானும் இதை தான் யோசிச்சேன்ப்பா. நான் சொல்ல மாட்டேன்ல. அது வரைக்கும் உனக்கு என்ன பிடிக்குதோ பண்ணுமா. என்னப்பா சொல்றீங்க? ஆமாம்மா, காலேஜ் முடிஞ்சதுமே இந்த வீட்டில் ஒரு அம்மாவோட பொறுப்பை நீ ஏற்றுக்க வேண்டியதாயிடுச்சு. உனக்கு என்ன வேணும்னு நான் கேட்டதும் இல்லை, நீ சொன்னதும் இல்லை. ஆமா மகா, அப்பாவே கேக்குறாருல, சொல்லு உனக்கு என்ன வேணும்? எனக்குலாம் ஒண்ணும் வேணாப்பா. இல்லைம்மா, கல்யாணம் வரைக்கும் உனக்கு பிடிச்சது ஏதாவது இருந்தா அதை முயற்சி செஞ்சு பாரு. கொஞ்ச நாள் உனக்கு பிடிச்சதை பண்ணுமா, அப்பாவுக்காக ப்ளீஸ். நீங்க என்னப்பா சொல்ல வரீங்க? உனக்கு பிடிச்சிருந்தா நீ ஏதாவது வேலைக்கு போய் பார்க்கறியா? நிஜமாவாப்பா சொல்றீங்க? ஆமாம்மா, வீட்டில் எல்லாரும் அவங்களுக்கு பிடிச்சதை செஞ்சுட்டு இருக்காங்க. நீ மட்டும் வீடு கிச்சன் இருந்துட்ட. சாரிம்மா, உன்னை நான் அப்படிலாம் விட்டுருக்க கூடாது. இதுவும் எனக்கு பிடிச்சு நானா பண்றதுப்பா. இல்லடா, உன் இடம் வீடு மட்டும் இல்லைன்னு சொல்லி நான் உனக்கு பிடிச்சதை பண்ண சொல்லியிருக்கணும். தப்பு பண்ணிட்டேம்மா. நான் கேட்டிருந்தா வேணா நான் சொல்லிருக்க போறீங்க? என்ன பண்ணணும்னு சொல்லுமா, நான் ஏற்பாடு பண்றேன். எனக்கு டீச்சிங் ரொம்ப பிடிச்ச விஷயம். டீச்சரா? சூப்பர் மகா டீச்சர். நம்ம கிருஷ்ணமூர்த்தி அங்கிள் ஸ்கூல்ல கேட்டு பார்க்கவா? டீச்சர்னா உடனே கண்ணாடி கொடையோடலாம் பயங்கரமா யோசிக்காதீங்க. நம்ம நர்மதா ஆண்டி பிளே ஸ்கூல் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்கல்ல, பாத்துக்க முடியுமான்னு கேட்டாங்க. கொஞ்ச நாள் அங்க போலான்னு தோணுதுப்பா. ஓ, அப்ப நீ முடிவே பண்ணிட்டியா? முடிவெல்லாம் இல்ல, நீங்க வேணான்னு சொன்னா இப்ப கூட நான் போக மாட்டேன். இல்லம்மா, சந்தோஷமா போயிட்டு வாமா. குட்டி குட்டியா குழந்தைங்க, கேம்ஸ் பாட்டுன்னு ஜாலியா இருக்கும். உன்னோட பொறுமைக்கேத்த வேலைதாம்மா. மார்னிங் 9 மணிக்கு போயிட்டு மதியம் 2 மணிக்கெல்லாம் வந்துடலாம். வீட்டையும் கவனிச்ச மாதிரி இருக்கும். வீட்டை தூக்கி போடுமா, யாரு கவனிக்காட்டியும் வீடு இங்க தான் இருக்கும். தூக்கிட்டா போறாங்க. நீ உனக்கு பிடிச்சதெல்லாம் செய். தேங்க்ஸ்பா. எப்ப ஆரம்பிக்க போற? போறீங்கப்பா, ஆன்ட்டி கிட்ட பேசிட்டு சொல்றேன். சூப்பர். அதுக்கு முன்னாடி நம்ம பர்ச்சேஸ் போலாமா? எதுக்கு? அதான் கலர் கொடை, கண்ணாடி, காட்டன் சாரி இதெல்லாம் வாங்கணுமா இல்லையா? போங்கப்பா, கிண்டல் பண்றீங்க. ஆமா, கொஞ்ச நாள் போய் பாருமா. பிடிச்சிருந்தா நீயே ஒரு ஸ்கூல் தனியா ஆரம்பிக்கலாம். அதெல்லாம் அப்புறமா யோசிக்கலாம்ப்பா. மகா, இப்படியே வீடு அப்பான்னு யோசிச்சதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுமா. உனக்குன்னு ஏதாவது ஒரு வேலை, ஐடென்டிஃபிகேஷன் இதெல்லாம் வேணும். கல்யாணத்துக்கு அப்புறம் கூட இதை விட்டுறாதடா. உங்க காலில் நிக்கிறதுல உங்களுக்கு சந்தோஷம், அப்பாவுக்கு பெருமை. நீங்க சொன்னா சரிதான்ப்பா. அதுவும் நான் தான் சொல்லணுமா? மகா, கரண்ட் எப்ப வரும்? இன்னைக்கு நம்ம ஏரியால மெயின்டெனன்ஸ் 9 to 5 வராது. என்ன ஜனனி, என்ன பிரச்சனை? மெயில் செக் பண்ணோம். லேப்டாப்ல செக் பண்ணு. லேப்டாப் போன் ரெண்டுலயுமே நெட்வொர்க் பண்ணல. ரொம்ப அர்ஜென்ட்டா? கொஞ்சம். அப்போ அப்பாவோட ஐபேட்ல செக் பண்ணு. ஒண்ணும் தேவையில்லை. தேவையில்லைன்னா விடு. மகா, அந்த ஐபேடை வாங்கி கொடு. உனக்கு வேணும்னா நீ போய் கேளு, நான் கேட்க மாட்டேன். ப்ளீஸ் மகா, நீ கொஞ்சம் கேள. இந்திரா, இந்திரா, ஏய், உங்க அப்பா கிட்ட ஐபேடை வாங்கி கொடு. எதுக்கு? மெயில் செக் பண்ணும். என்ன மெயில்? எல்லாத்துக்கும் உனக்கு பதில் சொல்லணுமா? அப்ப நீயே போய் வாங்கிக்கோ. நான் வேலைக்கு அப்ளை பண்ணிருக்கேன்டி. மெயில் ஏதாவது வந்திருக்கான்னு பார்க்கணும். அது அந்த பயம் இருக்கட்டும். ஏய் ஜனனி, என்ன நீ உங்க அப்பான்னுட்டு? ஏன் அவர் உனக்கு அப்பா இல்லையா? மகா, இந்த மேட்டர் நாம அப்புறம் பேசுவோமா? ரொம்ப ஓவர்டி நீ நடந்துக்கிறது. நம்ம அப்பா மாதிரி வராது, புரிஞ்சுக்கோ. எப்பதான் அப்பாவுக்கு மரியாதை தர புரியும்? உனக்கு புரியுது, எனக்கு எப்ப புரியுதோ அப்ப நான் மரியாதை தரேன். இந்தா, ஒரு ஃபார்மாலிட்டிக்காவது உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு தோணுச்சா? தேங்க்யூ டி செல்லம். என்ன ஜனனி, எங்க வேலைக்கு அப்ளை பண்ணிருக்க?
அங்க ஏமா முறைக்கிற? நீ வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கிறது எனக்கு தெரியக்கூடாத சீக்கிரட்டா. நம்ம கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இந்த ஃபீல்ட்ல இருக்காங்க. நீயா நானா கோபிநாத் கூட எனக்கு நல்ல பழக்கம். எந்த மாதிரி வேலை வேணும்னு சொல்லுமா, நானும் ட்ரை பண்றேன். ஒண்ணும் தேவையில்லை. இல்லம்மா, நான் ரெஃபர் பண்றேன். அப்புறம் உனக்கு வேலை பிடிச்சிருந்தா சேர்ந்துக்க. எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ண தேவையில்லை. நானே எனக்கு வேலை தேடிக்க முடியும். எனக்கு தெரியுமா, என் பொண்ணோட திறமையில எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. உன்னோட வேலை தர்ற முயற்சியில் நானும் கொஞ்சம் உதவலாம் தான். எதுக்கு? எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்துட்டு நான் தான் வாங்கி கொடுத்தேன்னு சொல்லி கட்டுறதுக்கா? ஜனனி, யாராவது கேட்டாங்களா? மெயில் செக் பண்றதுக்கு ஐபாட் கேட்டேன். உடனே ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்டுட்டு நான் வேலை வாங்கி தரேன்னு உள்ள வரணுமா? ஏன் இப்ப வேலை வாங்கி கொடுத்தா என்ன தப்பு? நான் தான் வேண்டான்றல, அப்புறம் என்ன? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்ப வேலை வாங்கி கொடுத்தா என்ன தப்பு? நான் தான் வேண்டான்றல, அப்புறம் என்ன? எடுபாக்கூர், நீ படிச்சு முடிச்சு 1 வருஷம் ஆச்சு. பெரிய சேனல் ஆரம்பிச்சு தெருமுனையில இருக்கிற கேபிள் டிவி வரைக்கும் அப்ளிகேஷன் போட்டு பார்த்துட்ட. ஒருத்தர உனக்கு வேலை கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் எதுக்கு இந்த சீனு? பொருட்காட்சியில ரேடியோ விளம்பரம் போடுறவன் கூட உனக்கிட்ட சேர்த்துக்க மாட்டேங்கிறான். வாய் மட்டும் வண்டியா இருக்கு. ஏய், நான் விஸ்காம் ஸ்டூடெண்ட். என் படிப்புக்கு வேலை கிடைச்சே தீரும். போடி. கூட்டத்துல 10 பேர் எடுத்துக்கிட்டா 4 பேர் இன்ஜினியரிங் படிச்சிருப்பான், 4 பேர் விஸ்காம் படிச்சிருப்பான். இந்து, அப்படிலாம் பேசக்கூடாதுடா. அவ கிளாஸ்ல ஜனனி தான் ஃபர்ஸ்ட், தெரியும்ல? அப்பா, இவ ஃபர்ஸ்ட் பேட்ச். மொத்தம் 5 பேர் தான் கிளாஸ்லயே. அந்த பேட்ச்ல இவ ஃபர்ஸ்ட் வர்றது பெரிய விஷயமா? இந்து, கொஞ்சம் குடிக்க தண்ணி எடுத்துட்டு வா. நான் உள்ள எல்லாம் போக முடியாது. ஜனனி, உன் டேலண்ட் மேல அப்பாவுக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா உனக்கு ஒரு வேலை கொடுத்து பார்த்தா தானே மத்தவங்களும் அதை தெரிஞ்சுக்க முடியும். அப்பா உனக்கு ஒரு நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் வாங்கி தரேன். என்னால வேலை தேடிக்க முடியும். எவ்வளவு லேட் ஆனாலும், எவ்வளவு சின்ன வேலையா இருந்தாலும் உங்க பேரை சொல்லாம எனக்காக என் திறமைக்கு கிடைக்கிற வேலையா அது இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்பா கிட்ட இருந்து ஒரு உதவி எடுத்துக்கிறது அவ்வளவு அசிங்கமா தெரியும். எனக்கு தேவையில்லை. எனக்கு பிடிக்கல. ப்ளீஸ் விட்டுருங்க. ஏன் தகுதிக்கு என்ன கிடைக்குதோ கிடைக்கட்டும். உங்க மூலமா வேலை வாங்கிட்டு உங்களுக்கு நன்றி கடன் பட்டவளா இருக்க நான் விரும்பல. அப்பா மகளுக்குள்ள என்னமா நன்றி? ப்ளீஸ், இந்த சென்டிமெண்ட்லாம் வேண்டாம். நீங்க இது வரைக்கும் பண்ண உதவியே போதும். அப்பா, நான்லாம் இப்படி இருப்பேன்னு நினைச்சு என்ன டீல்ல விட்டுறாதீங்க. எனக்குலாம் நீங்க தான் வேலை வாங்கி கொடுக்கணும். வேலை கிடைக்கலனா உங்க ஹோட்டல்ல தோசை சுட வந்துருவேன். அப்பா, ஜனனி மறப்போம் மன்னிப்போம் இல்லப்பா?